Hi students, very good morning. Previous sessionல mineral based industriesல first one iron and steel industries பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதோட continuation automobile industries பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வாகன தானியங்கி தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். என்னென்னா கார், ஜீப், ஸ்கூட்டர் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதாவது போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணுற எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா வந்து என்னென்னா உள்நாட்டோட அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது உள்நாட்டு வாகன சந்தையோட தேவையை பூர்த்தி செய்கிறதோட இல்லாமல் உலகளாவிய வாகன சந்தையிலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது குளோபல் மார்க்கெட்டிங் ஆட்டோமொபைல் மார்க்கெட்லேயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற அளவுக்கு இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிக அளவு வளர்ந்து வருதுன்ட்டு சொல்லுவாங்க. இந்த வாகன உற்பத்தியில் அதிக அளவு முன்னேறி வருது எதுலனா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியாவில் மிக முக்கியமாக வேகமாக வளர்ந்து வர தொழிலகங்களில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸும் ஒன்று. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1947 ப்ரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட்ன்றது தான் மும்பை பக்கத்தில் இருக்க குர்லாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிடெட் எங்கன்னா கொல்கத்தா பக்கத்தில் இருக்க உத்தர்பாரா அப்படின்ற இடத்துல 1948 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அட் ப்ரெசன்ட் இந்தியா இஸ் த 7th largest producer of automobile manufacturers which include two wheelers. அதாவது உலக அளவில் இந்தியா வந்து வாகன உற்பத்தியில் 7வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. இந்த நிறுவனம் வந்து எதெல்லாம் அதாவது கார், ஹெவி வெஹிக்கல்ஸ் தவிர வேறு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்கூட்டர்ஸ், அதாவது இருசக்கர வாகனங்கள் சொல்லியிருப்பாங்க, டூ வீலர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், அதாவது நம்மளோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்னால் பஸ்ஸு, காரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ், ஜீப், மொப்பட்ஸ், த்ரீ வீலர்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா வர்த்தக ரீதியான வாகனங்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. த்ரீ வீலர்ஸ், ஜீப்பு அண்ட் லாரி இதெல்லாம் வந்து வர்த்தக ரீதியாக உபயோகப்படுத்துகிற தொழிலகங்கள் சொல்கிறது. அண்ட் மேஜர் சென்டர்ஸ் ஆர் அட் மும்பை. இதெல்லாம் உற்பத்தி செய்கிற இடங்கள் எங்கெங்கே இருக்குன்னா மும்பை, சென்னை, ஜம்ஷெட்பூர், ஜபல்பூர், கொல்கத்தா, பூனா, நியூடெல்லி, கான்பூர், பெங்களூர், சத்தாரா, லக்னோ, மைசூர் இதெல்லாம் முக்கியமான மையங்களாக இருக்குது. சென்டர்ஸ், மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். அண்ட் சென்னை இஸ் nicknamed as the Detroit of Asia due to the presence of major automobile manufacturing units and allied industries around the city. அதாவது சென்னையை ஏஷியாவோட டெட்ராய்ட் என்று சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா சென்னையில் முக்கியமான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிலகங்களும் அதிகமாக சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறதுனால சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த மாதிரியான மக்கள் பயணிக்கக்கூடிய பெரிய கார்களையும் தயாரிக்கிற நிறுவனங்களும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களான இருக்க, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபாரின் கார் கம்பெனிஸ் எதுனா மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபியாட், ஜென்ரல் மோட்டார்ஸ், டொயாட்டோ, ரீசெண்டாக என்ட்ரியாக இருக்க பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சரிங்காக இருக்க பிஎம்டபிள்யூ, ஆடி, வோல்ஸ்வாகன், வோல்வோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்க ஆட்டோமொபைல் செக்டார். அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்து இந்தியாவில் செட்டப் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியாக இது இருக்குது. ஃபாரின் கொலாபரேஷனில் உருவாக்கப்பட்ட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம். டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலேண்ட், ஏச்சர் மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் ஃபோர்ட் மோட்டார்ஸ் இதெல்லாம் மேஜர் இந்தியன் கம்பெனிஸ் விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்னால் வணிக ரீதியான வர்த்தகத்தை உருவாக்கக்கூடிய வாகனங்களை உற்பத்தி செய்கிறவங்க. அதாவது லாரி, டேங்கர் லாரி, கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரியான வாகனங்களும் உற்பத்தி செய்கிறவங்க. மேன், ஐடெக், மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்கானியா, ஹுண்டாய் இவங்கெல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ். இவங்களும் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை உருவாக்குறவங்க. மேலே சொன்ன மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அசோக் லேலேண்ட், ஃபோர்ட் மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க. கீழே சொன்ன மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்கானியா, ஹுண்டாய், மேன், ஐடெக்ன்றவங்க ஃபாரின் கம்பெனிஸ். அவங்க கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறாங்க. டூ வீலர் மேனுஃபேக்சரிங்கில் டாமினேட்டட் பை இந்தியன் கம்பெனிஸ் லைக் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து
டூ வீலர்ஸ் அதாவது இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில் இந்திய நிறுவனங்களாக இருக்க ஹீரோ ஹோண்டா, பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஎஸ் இந்த நிறுவனங்கள் தான் முன்னணியில் இருக்கு. அண்ட் தென் இந்தியாவில் வந்து என்னென்னா வாகன தொழிலகங்களில் நிறைய வந்து நார்த் சைடில் தான் இருக்குது. குறிப்பாக டெல்லி, குர்கான் அண்ட் மனோசர். அண்ட் மேற்கு சைடில் இருக்க இந்தியாவில் நாசிக், ஹலோல், அவுரங்காபாத். அண்ட் சவுத் சைடில் இருக்க சென்னை, பெங்களூர், ஒசூர். அண்ட் ஈஸ்ட் சைடில் இருக்க ஜம்ஷெட்பூர், கொல்கத்தா. இந்த இடத்துலலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள் சொல்லுவாங்க. ஹெவி எலக்ட்ரிக்கல் அதாவது கனரக மின்னியல் சொல்லுவாங்க. இந்த தொழிலகங்களுக்கு தேவையான மின்சார உற்பத்திக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்க டிரான்ஸ்மிஷன்னா மின்மாற்றி சொல்லுவாங்க. அண்ட் யூட்டிலைசேஷன் நீராவி கொதிக்கலன், ஸ்டீம் டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் அண்ட் பாய்லர், தெர்மல் பவருக்கு தேவையான பாய்லர், கொதிக்கலன்கள், ஜென்ரேட்டர் அண்ட் கியர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மின்மாற்றிகள், ஸ்விட்ச் கியர் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற ஒரு இடம் தான் என்னென்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் கனரக மின்சாதன தொழிலகங்களில் மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியாக எதை சொல்லுவாங்கன்னா பெல் சொல்லுவாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்த நிறுவனம் வந்து என்னென்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், பெங்களூர், ஜான்சி, திருச்சி இந்த இடத்துலலாம் இதோட பிரான்ச்சஸ் இருக்குது, பெல்லோட பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த நிறுவனம் இது மட்டும் இல்லை, மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள் மட்டும் இல்லை, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் செய்யலை, தொலைக்காட்சி பெட்டிக்கு தேவையான அந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் செய்கிறாங்க. அதாவது டெலிவிஷன் செட்ஸ், டிரான்சிஸ்டர் செட், அதாவது தொலைக்காட்சி பெட்டி, வானொலி பெட்டி அண்ட் தொலைக்காட்சி தேவையான தொலைபேசி இணைப்பகங்கள்னால் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், செல்லுலர் டெலிகிராம், கம்ப்யூட்டர்ஸ், வேரியட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் அண்ட் டெலிகிராம், டிஃபென்ஸ் அண்ட் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அண்ட் இந்த மாதிரியான ரயில்வே பாதுகாப்பு, வானியல் போன்ற துறைகளுக்கு தேவையான பல சாதனங்களும் உற்பத்தி செய்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்கிற நகரம்ன்ட்டு எதை சொல்லுவாங்களா பெங்களூர். அதனால தான் பெங்களூரை எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட மின்னியல் நகரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது தவிர்த்து அதர் மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ் சென்டர்ஸ் ஆர், அதை தவிர்த்து வேறு எங்கே இந்த இடத்துலலாம் முக்கிய மின்னியல் உற்பத்தி மையங்களாக இருக்குங்கன்னா ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், பூனா, லக்னோ, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர். இதெல்லாம் அதை தவிர்த்து பெங்களூருக்கு அடுத்தபடியாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற சென்டர்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மென்பொருள் தொழிலகம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் சொன்னாலே நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து உலகில் உள்ள ஒரு மிக சிறந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். மென்பொருள் நிறுவனங்களோட தாயகமாக இருக்குது. இந்தியா இஸ் ஹோம் டு சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸோட தாயகமாக இருக்கிறது எதுனா இந்தியாவை சொல்லலாம். இந்திய மென்பொருள் தொழிலகங்களில் முக்கியமாக சொல்லணும்னா ஐடி டிபார்ட்மெண்ட், அதாவது தகவல் தொழில்நுட்பம் இல்லைன்னா வணிகம் சார்ந்த தொழிலகங்கள் தான் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் அதுதான் அதிக அளவு இந்தியாவில் இருக்க ஐடி சென்டர்ஸ், எம்என்சி சென்டர்ஸ் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். த இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஹேஸ் brought about a tremendous success for the emerging economy. உலக அளவில் பிரசித்தி பெற்ற இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது எதுனா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்க எந்தெந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்னால் ஃபஸ்ட்டு 1970 டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு 1970 இந்தியாவில் வந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அலாங் வித் திஸ் அவங்களுக்கு அப்புறமா வந்தவங்க யாருன்னா எல்என்டி, இன்ஃபோடெக், ஐஃப்ளெக்ஸ், அசென்ச்சர், காக்னசன்ட், கேலக்ஸி சொல்யூஷன்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், ஐடிசி இன்ஃபோடெக். இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்க மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸாக சொல்லப்படுது. அட் ப்ரெசன்ட் there are more than 500 software companies all over India. இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது.
இட் எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் டு நியர்லி 95 கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த நிறுவனம் உலகில் இருக்க சுமார் 95 நாடுகளுக்கு சாஃப்ட்வேர் மென்பொருள் ஏற்றுமதி சேவையை செஞ்சுட்டு வருது. அண்ட் தென் இந்தியாவில் எந்தெந்த நகரங்கள்லாம் முக்கியமான மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் ஐடி பார்க்ஸ் இருக்குதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, புனே, இண்டோர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி அண்ட் ஸ்ரீநகர். இதெல்லாம் இந்தியாவோட முக்கிய மென்பொருள் மையம் சொல்லுவாங்க. அதாவது மேஜர் சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் சொல்லுவாங்க, ஐடி பார்க்ஸ் இருக்கிறது. மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இன்றைக்கி நான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்கிற முக்கிய சவால்கள் பற்றி பார்ப்போம். இந்திய தொழிலகங்கள் பல சவால்களை ஃபேஸ் பண்ணுது. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ் மெனி ப்ராப்ளம். அதில் சில முக்கிய பிரச்சனைகளை மட்டும் பார்க்கணும். ஷார்ட்டேஜ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் இன் பவர் சப்ளை, அதாவது அடிக்கடி கண்டினியூஸாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நமக்கு பவர் சப்ளை கிடைக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகுது. பவர் சப்ளை நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னா பவர் கட்டு நிறையா இருக்குது. அதே மாதிரி இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதிகமாக பவர் சப்ளை தான் இருக்கணும். ஒன்ஸ் போச்சுன்னா சாஃப்ட்வேர் அப்படியே பிளாக் ஆகிடும், சிலது ரீபூட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் பவர் கட் ஆகிறது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. செகண்ட் ஒன், நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்டு. தொழிலகம் நிறுவனத்துக்கு ஏற்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு கிடைக்கிறது இல்லை. ஒரு ரொம்ப பெரிய நிலப்பரப்பு இருந்ததுன்னா அதில் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் இல்லாததுனால தான் என்னென்னா ஒரு 14-15 ஃப்ளோர்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ளோராக ஒரு பில்டிங்காக எழுப்பி அதில் இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, புவர் ஆக்சஸ் டு கிரெடிட், கடன் பெறுறதில் இருக்கிற சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தோன்னா நமக்கு தேவையான எல்லா லோன்ஸுமே, அந்த கம்பெனிக்கு தேவையான லோன்ஸுமே நம்ம நாட்டில் இருந்து தான் அவங்க வாங்கணும், தவிர வேறு எங்கேருந்தும் வாங்கக்கூடாது, வேறு கண்ட்ரிலேருந்து வாங்கக்கூடாது. அவங்க எந்த கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரியில் தான் அந்த இடத்துல லோன் வாங்கணும். தேர்ட் ஒன், கடனுக்கு அதிக வட்டி விகிதம், அதாவது ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோட் லோன். எவ்வளோ கடன் வாங்குறாங்களோ லோன் வாங்குறாங்களோ அதுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர்ஸ், மலிவான ஊதியத்துக்கு வேலையாட்கள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் கம்மியான சம்பளத்துக்கு அதிக அளவு வேலையாட்கள் இந்தியன்ஸை தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஊழியர்களுக்கு தேவையான டெக்னிக்கல் தொழில்நுட்ப ரீதியான பயிற்சிகள் இல்லாததும் ஒரு முக்கியமான குறையாக இருக்குது. இன்அப்ராப்ரியேட் லிவிங் கண்டிஷன் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், அதாவது ஐடி பார்க் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற பகுதியில் அவங்க இருக்கிறதுக்கு தேவையான வீடு இல்லாததும் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஐடி பார்க் இருக்குன்னா அது சுற்றி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நிறைய இருக்கும், தவிர பக்கத்துலேயே நிறைய அப்பார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அங்கே வாழறதுக்கு தேவையான அமௌண்ட் இருக்காது. ஒரு சென்னையே எடுத்துக்கிட்டோன்னா சென்னை ஒரு கிண்டி பக்கத்தில் நிறையா இருக்குது, இல்லை பெருங்குளத்தூர் பக்கத்தில் நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குன்னா அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்க்கு மினிமம் 10,000 ஆச்சு ரெண்ட் இருக்கும். நான் சொல்கிறது மினிமம். ஸோ அந்த மாதிரியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு ப்ராப்ளமாக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம், இந்தியாவில் மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்த்துருக்கோம். இதோட இந்த லெசன் ஓவர். டுடே செஷன் இஸ் ஆல்சோ ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.